ஆனைமலை அடுத்த கவியருவியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கவியருவியில் காட்டாற்று வெள்ளத்தால் செந்நிறத்தில் கொட்டும் மழை நீர். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாஸ்லாமணி. வணக்கம் மாஸ்லாமணி, கவியருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சூர்யா, ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆழியார் கவியருவி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் தங்களது விடுமுறை கழிக்க வந்து செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருவதன் காரணமாக ஆழியார் கவியருவிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியேற்றினர் வனத்துறையினர். ஆழியார் கவியருவியை தற்காலிகமாக மூடி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் தொடர்ந்து வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் 3வது நாளாக ஆழியார் கவியருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது நீரின் நிறம் மாறி செந்நிறமாக வரும் தண்ணீரோடு மர விழுது, கட்டைகள், கற்கள் என அடித்து வரப்படுகிறது. ஆர்ப்பரித்து கொட்டும் நீரால் கவியருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பாக போடப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளும் அடித்து செல்லப்பட்டது. மேலும் தொடர்ந்து அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சூர்யா, கவியருவிகள் பெருக்கெடுக்கும் வெள்ளம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி மாஸ்லாமணி.